ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான் பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே லெவல் 1 பேசிக் எம்சிக்யூஸ்லாம் பார்த்துட்டோம். அதாவது இந்த டாப்பிக்கு அடிப்படை தேவையான எம்சிக்யூஸ்லாம் என்னென்ன அதை பார்த்தோம். அதுக்கடுத்து லெவல் 2 இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை எப்படி ஒரு எம்சிக்யூவில் அப்ளை பண்ணுறதுன்றது போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை விட ஃபார்முலா அப்ளிகேஷன் கொஞ்சம் அடுத்த லெவல். அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், ஆனால் கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ லெவல் 3 கொஸ்டின். A particle of mass 2 kg moves under a constant force F is equal to 6 I cap plus 8 j cap Newton. Find acceleration and its direction. அதாவது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா F is equal to ma இந்த ஃபார்முலா தான் கேட்குறாங்க. ஃபோர்ஸ் கொடுத்து மாஸ் கொடுத்து ஆக்சிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஆக்சிலேஷன் கேட்குறாங்க, ஆனால் ஃபோர்ஸ் அவங்க டேரெக்டாக கொடுக்கல. இந்த மாதிரி கொடுத்து ஆக்சிலேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஐ கேப் ஏ கேப்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணுங்களேன். ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயரை வந்து நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36, 8 ஸ்கொயர்னால் 64. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 100 ரூட்னா எவ்வளோ, ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன். அப்போ ஃபோர்ஸ் 10 நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ வந்து ஆக்சிலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ F is equal to m மேலே F வந்து 10, m வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2 kg இன்ட்டு a. அப்போ கேன்சல் பண்ணுங்கள். a வந்து என்ன வரும் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து இன்னொரு என்ன ப்ராப்ளம்னா அவங்க ஆங்கிளும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆங்கிள் என்ன கேட்குறாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆக்சிலரேஷன். அப்போ ஆக்சிலரேஷனோட ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஆக்சிலரேஷன், ஒய் ஆக்சிஸில் என்ன ஆக்சிலரேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும். இதனால தான் சொன்னேன் இது ஃபார்முலா அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, இது அதோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி ஆக்சிலரேஷன் என்ன கண்டுபிடிக்கிற அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் என்ன, எக்ஸ் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் வந்து 6 ஐ கேப்பா. அப்போ 4 இப்போ F is equal to ma. எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்சிலேஷன் என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் வந்து என்ன 6, மாஸ் வந்து ரெண்டுத்துக்கும் ஒன்று தானே. அப்போ மாஸ் 2 தான் பண்ணணும். அப்போ எக்ஸ்னா அப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சிலேஷன் வந்து 3 ஐ கேப். இப்போ அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் பாருங்கள் F is equal to m a ஒய்யா. ஒய் டைரக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது 8 j கேப் இருக்குது. அப்போ போடுங்க 8 j கேப் மாஸ் 2a தான். அப்போ ஏஒய். அப்போ ஒய் டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 j கேப். நீங்கள் இது ரெண்டுத்துக்கு நீங்கள் ஸ்கொயர் எடுத்தாலும் இப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா ரூட் ஆஃப் 25னா இதே 5 தான் வரும். இது எப்படி இருக்குன்னா இப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸா, இது ஒய் ஆக்சிஸு. இங்கே வந்து 3 ஐ கேப், இது வந்து 4 j கேப். இவங்க வந்து இப்போ ஆங்கிள் கேட்குறாங்க. எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கிற அப்படின்னா இப்போ நீங்கள் இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்களேன். இது ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துட்டிங்கன்னா இது டீட்டா. அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 4/3 அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ வந்து என்ன வரும் tan டீட்டா வரும். அப்போ டீட்டான்னு நம்ம எடுத்தால் tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3. இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா இது கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சம்மு போட இதெல்லாம் நிறைய சம்மு 37 டிகிரின்னு வரும். இது எப்படி 37 டிகிரின்னு வரும்னா இப்போ வந்து இப்போ tan டீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னா அப்போ டீட்டா ஒன்று வரும் tan இன்வர்ஸ் ஆஃப் 1. அப்போ டீட்டா வந்து 45. அப்போ tan 45னா 1 தானே. அந்த மாதிரி tan 37 டிகிரினா இந்த மாதிரி 4/3 அதாவது 1 பாயிண்ட் சம்திங்லாம் வரும். இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணுறது தான். இப்போ tan 45னா 1ன்ற மாதிரி இதுவும் அந்த மாதிரி 37 டிகிரியில் வரும். இந்த கொஸ்டின் மூலிமா நம்ம என்ன கற்றுக்குறோம், F is equal to ma கொடுத்து ஃபோர்ஸை வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி போடணும். அப்போ இந்த மாதிரி சம்பளம்லாம் நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அங்கே கேட்குறப்ப ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்னென்னா a 3 kg block slides on smooth incline of 30 degree. Find the acceleration of block along the plane. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா இப்படி ஒரு இன்க்ளைன் பிளேன் இருக்குது, இது 30 டிகிரியா. இப்படி வந்து ஒரு 3 kg ஆஃப் பிளாக் வந்து இருக்குல்ல, இது வந்து இப்போ ஸ்லைட் ஆகுதான். ஸ்லைட் ஆகிறப்ப ஆக்சிலரேஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் அதே ஃபார்முலா தான் F is equal to ma தான். ஆனால் F வந்து நம்ம வந்து சும்மா வந்து போடக்கூடாது. இப்போ mgலாம் போடக்கூடாது. இங்கே இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அந்த ஃபோர்ஸ் போடணும். அந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், நம்ம வந்து காம்போனன்ட்ஸ் இருக்கணும். கீழே வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் mg. இது இந்த மாதிரி எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலனா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, அதுக்கு தனி வீடியோ போடலாம். இது வந்து கீழே வந்து வெயிட் ஆக்ட் ஆகும் mg. அப்போ வந்து இங்கே வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா, அதுக்கு ஆப்போசிட் என்ன ஆக்ட் ஆகும்னா mg cos θ. அப்போ இந்த சைடில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்ல, அது வந்து என்னென்னா mg sin θ.
இப்போ F = ma இருக்குல்ல, இந்த Fன்ற இடத்துல இந்த mg sin θ தான் போடணும், இந்த ஃபோர்ஸை தான் போடணும். நம்ம சும்மா mgலாம் போடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல அவங்க கேட்குறது இந்த டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த டைரக்ஷனில் இருக்க ஃபோர்ஸை போட்டு தான் நம்ம அந்த டைரக்ஷனில் இருக்க ஆக்சிலரேஷன் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். அப்போது F = ma Fன்ற இடத்துல mg sin θ, அப்போ ma ஆக்சிலரேஷன் தான் கேட்குறாங்க, ஆக்சிலரேஷன் அலாங் த பிளாக் தான் கேட்குறாங்க. அப்போ m கேன்சல். a வந்து என்ன, g sin θ, g வந்து என்ன, g வந்து 10 கிராவிட்டி, சைன் வந்து என்னென்னா sin 30, sin 30 என்னென்னா 1/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 எங்கே இருக்குது, 5 இல்லை 5க்கு நியரஸ்ட் எது 4.9 m/s² தான் ரைட் ஆன்சர். ஏன் வந்து 5 வரலன்னா, இப்போ நீங்கள் வந்து கிராவிட்டி வந்து நம்ம 9.8 தான், நம்ம தான் சும்மா வந்து ஈஸியாக சால்வ் பண்ண 10 போகிறோம். அது நீங்கள் இங்கே வந்து 9.8 sin 30 1/2, இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நீங்கள் 4.9 அக்யூரேட்டாக எடுத்துருக்கலாம். இந்த கொஸ்டின் மூலியம் நம்ம என்ன கற்றுக்குறோம், F = maல F வந்து எந்த டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் கேட்குறாங்களோ அந்த டைரக்ஷனில் இருக்க ஃபோர்ஸ் தான் நம்ம போடணும். சும்மா mgன்னு போட்டால் ஆன்சர் வராது, ஆன்சர் தப்பாக தான் கிடைக்கும். அடுத்து, a projectile of mass mass 1 kg is fired with velocity of 20 m/s at 60 degree. Find the net force on it at the highest point. Neglect air resistance. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி வந்து ஒரு 1 kg ஆஃப் மாஸ் வந்து இருக்குது, இதை நம்ம ஃபயர் பண்ணுறோம் ஒரு வெலாசிட்டியில் 20 m/s. இது வந்து என்ன பண்ணணும், இப்படி போயிட்டு இப்படி விழுந்துருமா, இது டிகிரி வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருவாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹையஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்டில் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ப்ரொஜெக்டைல் மோஷன்லாம் நமக்கு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெயிட் பிடிச்சி இழுக்கும், இங்கே வெலாசிட்டி போகிறனால இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் போகும். ஆனால் ஹையஸ்ட் பாயிண்டில் என்ன ஆகும்னா, வெர்டிக்கல் ஹரிசாண்டல் காம்போனண்ட்டில் வந்து வெலாசிட்டி 0 ஆகும். ஏன்னா நீங்களே உங்கள் கையிலேருந்து சும்மா ஒரு பெண்ணை தூக்கி போட்டிங்கன்னா அது இப்போ மேலே போக போக வெலாசிட்டி குறையும். அது ஹையஸ்ட் பாயிண்டில் ஒரு மைனூட் செகண்ட் நின்றுட்டு தான் கீழே வரும், வெலாசிட்டி 0 ஆயிரும். அந்த இடத்துல வந்து வெலாசிட்டி 0 ஆயிரும். அப்போது ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஃபோர்ஸ் இருக்காது, ஒன்லி வெயிட் வெர்டிக்கல் காம்போனன்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஹையஸ்ட் பாயிண்டில் நெட் ஃபோர்ஸ் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா வெயிட் மட்டும்தான். அப்போ F = mg மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆக்ட் ஆகுது, ஏன்னா வெலாசிட்டி 0 ஆயிரும். அப்போ mgனா m எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1, g வந்து எவ்வளோ இங்கே 9.8 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 9.8, அப்போ மல்டிப்ளை பண்ணால் 9.8 நியூட்டன். இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது, அப்போடா டவுன்வர்டான. வெயிட் வந்து எப்போவுமே டவுன்வர்டு தான். அப்போ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டின் மூலமாக என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஹையஸ்ட் பாயிண்டில் நம்ம எப்போவுமே ஒரே ஒரு காம்போனண்ட் mg மட்டும் தான் இருக்கணும், வெயிட் வந்து வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும். அடுத்து 4th கொஸ்டின். எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே ஃபார்முலா தான், ஆனால் அதில் இருக்க கொஞ்சம் லைட்டான வேரியேஷன் தான் பண்ணுறாங்க. அதை நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எப்போவுமே ஈஸியாக வீட்டில் சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், a bullet is fired from a gun, a force on the bullet is given by F = ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, வேறு F in Newton, T வந்து செகண்ட். Force on the bullet becomes 0 as soon as it leaves the barrel. What is the average impulse imparted to the bullet? உங்கள்ட்ட எப்போவுமே நான் வந்து சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், இம்பல்ஸோட ஃபார்முலா வந்து F × T. இதுவே வந்து ஆவரேஜ் ஃபோர்ஸ் கொடுத்து டைம் கொடுத்து கேட்டாங்கன்னா சொல்கிறேன், மாஸ் கொடுத்து வெலாசிட்டி கொடுத்து அது வேறு. இப்போ அது ஆவரேஜ் இம்பல்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இன்டிகிரேட் பண்ணு சொல்லியிருக்கேன், ஃபோர்ஸை வந்து இன்டிகிரேட் பண்ணி 0 to T போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது வந்து ஆவரேஜ் இம்பல்ஸ் தான், இந்த மாடல் தான். இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்படி ஒரு புல்லட் இருக்குது, ஒரு கன்று வந்து ஃபயர் பண்ணி ஒரு புல்லட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ புல்லட்டை ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த புல்லட்டில் ஒரு ஃபோர்ஸ் வந்து, புல்லட்டில் இருக்க ஃபோர்ஸ் வந்து என்னென்னா F = 600 - 2 × 10⁵ T. இந்த ஃபோர்ஸ் வந்து புல்லட்டில் வந்து இருக்கான். அப்போ வந்து என்ன, டைம் 0வாக தானே இருக்கும். இந்த புல்லட் வந்து ட்ராவல் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த புல்லட் மேலே இருக்க ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடுது. அதுக்கு வந்து ஒரு டைம் வந்து T செகண்ட் எடுத்துருக்குமா. இதுக்கு நடுவில் ஆவரேஜ் இம்பல்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் இம்பல்ஸுக்கு வந்து நமக்கு வந்து இன்டிகிரேட் பண்ணுற ஃபார்முலா வெரி ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் நமக்கு டைம் வேணுமே, டைம் இருந்தால் தான் கண்டுபிடி. ஆனால் இவங்க டைமே கொடுக்கல, அப்போ அந்த டைமை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஃபோர்ஸ் எழுதணும். ஃபோர்ஸ் எழுதுங்க, F = 600 - 2 × 10⁵ T. அப்போ வந்து நமக்கு இந்த T தானே வேணும். அந்த T எப்போ இருக்குன்னா ஃபோர்ஸ் 0 ஆகுதுன்னா அந்த T கிடைக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸை 0 பண்ணுங்கள், 0 பண்ணிங்கன்னா 600 - 2 × 10⁵ T. 600 அங்கே கொண்டு போங்க, 600 = 2 × 10⁵ T. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 300, இந்த +5 அங்கே வச்சுன்னா -5, 10⁻⁻5 T. அப்போ வந்து இது ஒரு 0 இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 10⁻³ T = T. T வந்து இந்த T செகண்டில் தான் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகும்.
இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். அதான் ஆன்சர் வந்து போடுங்க, இந்த ஃபார்முலா தூக்கி போடுங்க. I = ஆவரேஜ் இம்பல்ஸ்னால் எப்போவுமே இந்த ஃபோர்ஸை இன்டிகிரேட் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் பேசிக்கு ஃபார்முலா அப்ளிகேஷன் சம்லாம் பார்த்துட்டு வாங்க, அதில் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். இப்போ I 0 to t. F வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 600 - 2 × 10⁵ t × dt. எப்படி இன்டிகிரேட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வேரியபிள் இங்கே இருக்கான்னு பார்க்கணும், இல்லைனா அதை மட்டும் போடணும். இங்கே ஏற்கனவே இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் இருந்தால் க்யூப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்போ 0 to t 600, இங்கே t தான் போடணும், -2 × 10⁵ இங்கே t² / 2 அப்படி போடணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த t தான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இந்த t தான் 3 × 10⁻³ அப்போ வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடணும். அதுக்கு மேலே இந்த இது கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 600 - 600t - 10⁵ t². இந்த t தான் வந்து 3 × 10⁻³, இங்கே வந்து 0. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுங்களேன், ஆன்சர் கிடச்சிடும். டீன்ற இதை சப்ஜெக்ட் பண்ணுங்கள். 600 × 3 × 10⁻³ -10⁵ t². அப்போ வந்து 3² வந்து 9, 10⁻³ வந்து 10⁻6. இப்போ இந்த 0 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் 0 தான். அப்போ அதனால் விட்ருங்க, மொத்தமாக -0ன்னு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போ 600 இது கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து வெறும் -2 தான் வரும், சரி -1 தான் வரும். அப்போ 6 × 3 எவ்வளோ, 18. அப்போ இந்த -1 உள்ள மல்டிபிள் பண்ணால் 1.8 மைனஸ். இப்போ வந்து நான் 10⁵ 10⁻6 கேன்சல் பண்ணிங்கன்னா இது இங்கே -1 தான் இருக்கும். அப்போ வந்து 9 × -1 வந்து 0.9. அப்போ 1.8ஐயும் -0.9 செப்பரேட் பண்ணால் 0.9. இதுதான் வந்து ஆவரேஜ் இம்பல்ஸ் இம்பார்ட்டட். இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் டி தான் வந்து ரைட்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் மூலயமா என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து டைம் இழுக்கும் நீட்டில், அது வேறு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கொடுத்தா கூட ஈஸியாக போட்டுடலாம். நம்ம இன்டெகிரேட் பண்ணுற மட்டும் எப்படின்னு கற்றுக்கிட்டா அது போட்டுடலாம். இவங்க என்ன கேட்குறாங்க, இன்டெகிரேட் பண்ணுற டைமையே கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின், a ball of mass 0.15 kg is dropped from height 10 meter. It strikes the ground and rebound to the same height. The magnitude of impulse imparted to the ball is nearly. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு 10 மீட்டரில் ஒரு டவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து நம்ம 0.15 kg அப்படின்ற பாலை வந்து ட்ராப் பண்ணுறோம். ட்ராப்புனாலே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், வெலாசிட்டி வந்து இனிஷியல் வந்து 0. இங்கே முட்டு தான். முட்டுறப்போ ஒரு வெலாசிட்டியோட தான் முட்டும். அது என்னன்னு கொடுக்கல அவங்க. மறுபடியும் வந்து மேலே போகுதான். அதாவது இங்கே நான் தெளிவாக எழுதுகிறேன், மறுபடியும் மேலே போகுதான். நம்ம எங்கே ட்ராப் பண்ணோமே அதே ஹைட்டுக்கு போதும், சேம் ஹைட்டுக்கே போகுதான். அப்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இம்பல்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதே தான் போன சம்லையும் பார்த்தோம், இம்பல்ஸ் தான் பார்த்தோம். ஆனால் அங்கே ஃபோர்ஸ் இன்டு டைமில் வந்து அந்த ஃபார்முலா இம்பல்ஸ் பார்த்தோம். இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா, இம்பல்ஸ் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை யூஸ் பண்ணணும். சேஞ்ச் இன் மொமெண்டம்னு என்ன, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். மொமெண்டம்னாலே நமக்கு தெரியும் என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஆனால் அவங்க இந்த வெலாசிட்டி என்னன்னே கொடுக்கல. அப்போ இந்த வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். அந்த வெலாசிட்டி கண்டுபிடிங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்றியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, v = -u² = 2as ஒரு ஃபார்முலா. அதில் தான் இந்த வியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ v² ஃபைனல் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். u வந்து என்ன அவங்க கொடுக்கவே இல்லை, ட்ராப் 0ன்னு கொடுத்தாங்க. அப்போ அதை விட்டுருவோம். 2 ஆக்சிலரேஷன் என்னென்னா, இங்கே வந்து நம்ம ட்ராப் தான் பண்ணுறோம். ட்ராப் பண்ணுறப்போ இங்கே வந்து ஆக்சிலரேஷன் கிராவிட்டி தான். அப்போ g தான். g வந்து என்ன, 10. s வந்து என்ன, ஹைட் எவ்வளோ கொடுத்தாங்க, 100. அப்போ v² = 2 × 100. இதை ரூட் எடுத்தோம்னா 2 × 100னா 100 வந்து 10. அப்போ v = 10√2. அப்போ v வந்து 10√2 தான் முட்டுது. 10√2 தான் வந்து முட்டுது. இது எப்படி முட்டுதோ அங்கே இதில் தானே மேலே போயிருக்கோம். இங்கே வந்து 0, இங்கே வந்து 10√2. இப்போ ஃபைனல் மொமெண்டம்னா இதுதான் ஃபைனல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் வந்து என்ன, ஃபைனல் மொமெண்டம்னா மாஸு, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஃபைனல் வெலாசிட்டி என்ன, ஃபைனல் வெலாசிட்டி 0. அதாவது மேலே வந்து இப்போ அதே ஹைட்டுக்கு போனால் வெலாசிட்டி 0 தானே. நான் சொல்ல புரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரீபவுண்ட் ஆகி சேம் ஹைட்டுக்கு போகுது. இங்கேருந்து போய் சேம் ஹைட்டுக்கு போகிறப்போ இந்த ஹைட்டில் வந்து என்ன இருந்துச்சு, வெலாசிட்டி 0வாக தான் இருந்துச்சு. அப்போ இங்கேயும் 0வாக தான் இருக்கும். இப்போ ஃபைனல் வந்து 0 - 10√2. அப்போ ஃபைனல் மொமெண்டம் வந்து -10√2 m. இப்போ இனிஷியல் வாங்க. இப்போ இனிஷியல் வந்து என்ன, மாசு, வெலாசிட்டி வந்து ஃபைனல் வெலாசிட்டி என்ன, இங்கே 10√2 -0. அப்போ வந்து
10 ரூட் 2 மைனஸ் 0. அப்போ இனிஷியல் மொமெண்டம் வந்து m 10 ரூட் 2. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள், ஏன்னா இம்பல்ஸ்னால் சேஞ்ச் இன் மொமெண்டம் தானே, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் தானே. ஃபைனல் மொமெண்டம் வந்து என்ன, மைனஸ் 10 ரூட் 2 m மைனஸ் 10 ரூட் 2 m. ஓகேவா? இப்போ வந்து எம்னா இல்லை 0.15 kg. அப்போ மைனஸ் 10 இன்ட்டு 0.15 ரூட் 2 மைனஸ் 10 இன்ட்டு 0.15 இன்ட்டு ரூட் 2. இப்போ வந்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.5 ரூட் 2 மைனஸ் இது ரெண்டு பண்ணால் அதே தான் 1.5 ரூட் 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 ரூட் 2 மைனஸு ரூட் 2 என்ன 1.4. 3 இன்ட்டு 1.2 3 இன்ட்டு இல்லை 1.4 தான். அப்போ 3 இன்ட்டு 1.4னா 4.2 மீட்டர் மீட்டரில் இம்பல்ஸ் தானே கேட்டிருக்காங்க. 4.2 என்ன இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சைன் எதுவும் கொடுக்கல, அதனால் 4.2 இருக்குது, அதவே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்குறாங்க. சேஞ்ச் இன் மொமெண்டமில் வெலாசிட்டி வந்து என்னன்னு கொடுக்காம வெலாசிட்டியை நம்மளே ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் சால்வ் பண்ண கொஞ்சம் படிக்கிறப்பையும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், சால்வ் பண்ணுறப்பையும் அதிக டைம் எடுக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம இங்கே அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா எக்ஸாமில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், a stone is dropped from height h, it's the ground with a certain momentum p. If the same stone is dropped from height 100% more than previous height, the momentum in it's the ground will change by. அதாவது இந்த கொஸ்டின் வந்து முத புரியாது, ஆனால் இந்த கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லுவோம். எப்படின்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் டிவைடட் பை இனிஷியல் மொமெண்டம் இன்ட்டு 100%. இதுதான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறான மெத்தட். இந்த கொஸ்டின் முத போட்டிங்கன்னா அடுத்து எந்த கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம். இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஹைட் ஆஃப் டவர் இருக்குது, ஒரு ஹச் ஆஃப் டவர் இருக்குன்னு வைங்களேன். இங்கே வந்து ஒரு ஸ்டோனை வந்து ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணால் ஒரு செட்டிங் வெலாசிட்டியில் இங்கே மோதுன்னு போன கொஸ்டின்லாம் பார்த்தோம், மோதுமா, அது வந்து இனிஷியல் மொமெண்டம். அதே மாதிரி இன்னொரு ஹைட்டில் வந்து ட்ராப் பண்ணுறோம், அது வந்து ஃபைனல் மொமெண்டம். இதுக்கு நடுவில் இருக்க பர்சன்டேஜ் சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு முதல் இனிஷியல் மொமெண்டம் என்ன கண்டுபிடிச்சிடலாம். இனிஷியல் மொமெண்டம் என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ வந்து ஒரு மாதம் வந்து ஒரு ட்ராப் பண்ணுறாங்க, யூ வந்து 0ல். அப்போ வந்து இங்கே ஒரு வெலாசிட்டியில் முட்டுமா, அந்த வெலாசிட்டி என்னென்னு கொடுக்கல. போன கொஸ்டினில் தான் பார்த்தோம், இந்த மாதிரி பண்ணால் ரூட் ஆஃப் 2gs தான் வெலாசிட்டியாக இருக்கும். அப்போ வந்து இனிஷியல் மொமெண்டம்னா m இன்ட்டு ரூட் ஆஃப் 2gh, இது இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் வந்து என்ன அப்படின்னா, போன இனிஷியல் மொமெண்டம் வந்து ஹச்சில் வந்து ட்ராப் பண்ணோமா, இந்த பாலை வந்து 100% மோரில் ட்ராப் பண்ணுறோம். 100% மோர்னா அப்படின்னா 100 + h கிடையாது, 100%. 100%னா 2h. எப்படி 2hனா, இப்போ வந்து நம்ம 1 மீட்டரில் இருக்கும், 50% ஹைட்னா நம்ம என்ன பண்ணுவோம், 0.5னா 1.5 அந்த மாதிரி தான். இப்போ நம்ம 200 மீட்டரில் இருக்கும் அப்படின்னா ஒரு 50% அதிகமாக போங்கன்னு சொன்னால் நம்ம 250 எவ்வளோ 100, அப்போ 300 மீட்டர் போகணும். அந்த மாதிரி தான் 100% போனால் இருக்கிறது அப்படியே டபுள் ஆக்கணும். அங்கேருந்து அதே ஸ்டோனை ட்ராப் பண்ணுறோம், அப்போ வந்து இங்கே ஒரு வெலாசிட்டியில் முட்டும். அப்போ வந்து அங்கே என்ன வரும், 2g, அங்கே h வரும், இங்கே 2h வரும், அவ்வளோதான். அப்போ ஃபைனல் மொமெண்டம் வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வந்து என்ன, 2 × 2 4, அப்போ 4gh தான் வந்து ஃபைனல் மொமெண்டம். இப்போ வந்து அந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணுங்கள், பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஃபைனல் மொமெண்டம் வந்து என்ன, 4gh, இங்கே m மைனஸு, அதே மாதிரி m 2gh, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல், m 2gh இன்ட்டு 100%. ஓகேவா? இப்போ வந்து இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, எம்மை வந்து காமனாக வழி எடுத்துருங்க. எம்மை காமனாக வழித்தா இந்த எம் கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து ஜிஹெச்சும் அதே மாதிரி காமனாக வழி எடுத்தால் கேன்சல் ஆயிரும். ஜிஹெச் கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து சாரி இது இப்படி போடுறதுக்கு பதிலாக ஈஸியாக இன்னும் இப்படி போடலாம். இந்த ஃபைனல் மொமெண்டம், இப்போ இனிஷியல் மொமெண்டம் என்ன பார்த்தோம், m × 2√h பார்த்தோமா. அப்போ இனிஷியல் மொமெண்ட் ஃபைனல் மொமெண்ட் இப்படி எழுதலாமா, m இன்ட்டு இந்த 2 வந்து 4 2 பிரிங்க, 2 × 2gh. இந்த m × 2gh இருக்குல்ல, இது தானே இனிஷியல் மொமெண்டம். அப்போ ஃபைனல் மொமெண்டமை √2 ஆஃப் இனிஷியல் மொமெண்டம்னு எழுதலாமா, இப்படி எழுதலாம். இது ஈஸியாக முடிச்சிடலாம். நியூமரிக்கெல்லாம் வந்து நம்ம தேவைப்பட ஈஸியாக முடிச்சிடலாம். அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைட் பை இனிஷியல் இன்ட்டு 100%.
நம்ம வந்து ஃபைனல் மொமெண்டம் வந்து √2 இனிஷியல் மொமெண்டம் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இனிஷியல் மொமெண்டமாகவே எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம அப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம். டிவைட் பை இனிஷியல் மொமெண்டம் இன்ட்டு 100%. இப்போ இனிஷியல் மொமெண்டம் நீங்கள் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா √2 - 1 டிவைட் பை இனிஷியல் மொமெண்டம் இன்ட்டு 100%. இதுதான் கேன்சல் பண்ணுங்கள். √2 என்ன 1.4. 1.4 - 1 எவ்வளோ 0.4 - 1 இன்ட்டு 100%. அப்போ 41 இன்ட்டு 100 எவ்வளோ 41%. இதுதான் பர்சன்டேஜ் சேஞ்ச். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இவ்வளோ தான். அப்போ 41 எந்த ஆப்ஷன் இருக்குது? ஆப்ஷன் பி. இந்த மாடலை வந்து போடுறப்ப நமக்கு என்னென்னே தெரியாது. ஆனால் முதல்ல போட்டு முடிச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். அப்போ இதில் நம்ம பார்த்ததில் 6 ஆறுமே சேம் ஒரு ஈஸியான ஃபார்முலா. ஆனால் அது எப்படி கஷ்டமாக கேட்குறதான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த லெசனில் எந்த டாபிக் வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டாபிக் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் நடத்துகிறோம். இந்த சீரீஸ் வந்து எப்படின்னா ஒரு டாப்பிக்கில் இருக்க ஒரு லெசனில் இருக்க எல்லா டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் ஈஸி டு மோஸ்ட் டிஃபிகல்ட் சம் வரைக்கும் நடத்துவோம். இந்த டாப்பிக்கோட கோர்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19 rupees தான் சிங்கிள் சாப்டருக்கு. இந்த ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ் உங்களுக்கு எந்த சாப்டருக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி எங்களை DM பண்ணுங்கள். ஐ வாண்ட் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ்னு. உங்களுக்கு என்ன சாப்டர் வேணுமோ அதே மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸாக உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்ருவோம். தேங்க்யூ.